என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த செயல்கள்ல அவங்க என்னென்ன சாதிச்சிருக்காங்க, அவங்கள பாராட்டுறதுக்காகவும் நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கோம் நம்ம நாட்டில், அவங்கள பாராட்டுறதுக்காகவும் இன்னும் என்ன பண்றாங்கன்னா எதிர்காலத்துல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு திட்டங்கள்ல நிறைய தீட்டி வச்சிருக்கோம். அவங்கள இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கணும், அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சுதந்திர தினங்களை கொண்டாடுறோம். இங்க வந்த ஐரோப்பியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் நிறைய வளம் இருக்கு அப்படின்றதுனால அதை அபகரிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்கள தொடர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளையே அடிமையா வச்சிருந்தாங்க. அவங்க சொல்ற இடத்துக்கு தான் போகணும், அவங்க செய்யக்கூடிய செயல்களை தான் செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு நம்மள ஒரு பொம்மை மாதிரி வீட்டில் குழந்தைங்க விளையாடுற பொம்மை எப்படி இருக்கு, அதை ஆப்ரேட் பண்றக்கூடிய சிஸ்டம் எல்லாமே நம்மளோட கையில, குழந்தைங்களோட கையில. அப்ப 78 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியர்களை எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா பொம்மை மாதிரிதான். பேசக்கூடாது, இந்த இடத்துல தான் பேசணும், அங்க போகக்கூடாது, இங்க வரக்கூடாது, இதை சாப்பிடணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த வேலையை செய்யக்கூடாது, இப்படி பல சட்ட திட்டங்களை நமக்கு வகுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா காந்தியடிகள் அகிம்சை வழியில போராடணும் அப்படின்னு நினைச்சாங்க. நிறைய ஆயுதம் ஏந்தி போராட மற்ற வீரர்கள்லாம் முன் வந்தாங்க. ஆயுதம் ஏந்தினா மட்டும் பத்தாது, அதாவது கத்தி, துப்பாக்கி, போர் இந்த மாதிரி எல்லாம் போக்குனா மட்டும் நம்ம வெற்றி அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வழியிலையும் அறச்செயல்கள், நல்ல செயல்கள், ஓகேவா. இப்பெல்லாம் நம்ம ஏதாவது இன்சிடென்டா சொன்னா உடனே கோவப்படுறோம், எதுவுமே தாங்கிக்க மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம். அப்ப காலகட்டங்கள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா காந்தி அவ்வளவு ஒரு சிரமங்களை ஏற்றுக்கிட்டாங்க. கருப்பினத்தவர்கள் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளுடைய மக்களை வந்து தரக்குறைவா பேசினாலும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கோபப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கோபப்படாம விட்டு கொடுத்து, அதாவது உண்மை வழியில சத்திய வழியில உழைச்சாங்க. யாருக்காக அப்படின்னா நம்மளுடைய நாட்டுக்காக. அதனாலதான் நம்ம காந்தியடிகளை என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தேசத்தின் தந்தை, ஓகேவா. நம்ம வீட்டில் உள்ளவங்க நார்மலா நம்மளோட அப்பாவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா தந்தை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. அது எப்படி நம்ம உன்னதமா நம்மளுடைய உணர்வு பூர்வமா அப்பாவை கூப்பிடுறோம். அப்போ ஒரு நாடு ஃபுல்லாவே, ஓகேவா, ஒரு தந்தை அப்படின்னு சொல்றதும் இதோட தேச தந்தை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய வல்ல செயல்களா செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நீங்களே நினைச்சுப்பாங்க, ஓகேவா. நிறைய துறைகள்ல பெண்களும் வளர்ந்து வந்துட்டே இருக்காங்க, ஆண்களும் வளர்ந்து வந்துட்டே இருக்காங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல பாகுபாடு வந்துருது, ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அப்படி எதுவும் கிடையாது. எல்லாரும் ஒரே இனம்தான், ஒரே மக்கள் தான், நம்ம எல்லாருமே இந்தியர். அதனால நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில, நம்மளுடைய பயிற்சி, நம்மளுடைய பொது இடங்கள்ல எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நல்ல செயல்கள் செய்யணும். அதுக்கு எப்பவுமே நம்ம ஒத்துழைப்போட இருக்கும், ஓகேவா. ஏதாவது நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும், அவங்க பண்ணணும் நம்ம சொல்றோம்ல, அந்த சேஞ்சஸை உனக்குள்ள நீ ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னா உன்னை சுத்தி இருக்கவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க, ஓகேவா. ஆனா மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னு சொன்னா அது உங்க கையில தான் இருக்கு. வளரக்கூடிய இளைய தலைமுறைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவங்க மரியாதை செலுத்துறோம். அது இல்லாம நம்ம ஹாப்பியாகவும் இருக்கோம்ல. இந்த நாள்ல இருந்து தான் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்கோங்கிறதையாச்சும் நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த நாட்கள் கொண்டாடுறோம், சரியா. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மேடமும் சொல்லியிருப்பாங்க சுதந்திரத்தை பற்றி, பாப்பாவும் தமிழை பற்றி தெளிவாக சொன்னாங்க. தமிழை பற்றி சொன்னதை விட இன்னொன்று என்ன சொன்னாங்க, நம்மளோட தமிழ் மரபு எப்படி இருக்கு. அதான் இங்கிலீஷ் மீடியத்தில் போய் இங்கிலீஷ் பாட்டு பாடினாதான் என்ன இருக்கு, ஃபேஷன் ஆயிடுச்சு, ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தமிழ் மொழியோட பண்பு அதை விட அதிகமானது. அப்போ அதை நம்ம கையில் கொடுக்காதுன்னு சொன்னதும் நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. இன்றைய நாள் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, சுதந்திரம், பெண் சுதந்திரம், சரியா. சுதந்திரத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்திருப்பாங்க, நம்ம சுதந்திரம்னு சொல்றோம், எல்லாருமே என்ன சொல்றோம், சுதந்திரம் வாங்கியாச்சுன்னு சொல்றோம், சரி. ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க, அடிமைப்பட்டு இருந்திருப்பாங்க. வேற சுதந்திரமா பெண்கள் வந்து வெளியில கூட போக முடியாது. போய் நம்ம எங்க நினைச்ச இடத்துல போய் படிக்கிறதோ வெளியூர் போறதோ போக முடியாது, சரியா. அவங்க சொல்றதெல்லாம் என்ன பண்ணணும், கேட்கணும். அவங்க போடுற ட்ரெஸ்ல முதற்கொண்டு என்ன இருந்துச்சு, அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, கட்டுப்பாடுகள் இருந்துச்சு, சரியா. அதை
அதெல்லாம் நம்ம மீறி தான் அவங்க முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க உயிரையே கொடுத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. யாருமே சும்மா வாங்கி தரல, அவங்களோட உயிரை கொடுத்து தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இன்றைய நாள் என்னாச்சும் அதை நினச்சி பார்க்கணும் ஒன்று. சரியா? அப்போ இது மாதிரிலாம் நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம யோசிக்கணும். சரியா? இப்போ எல்லாரும் மேக்சிமம் நம்ம எல்லா கிராமத்துலேயும் காலேஜுக்கு போக எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக பெண்களுக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அலோவ் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணணும், பெற்றோர் நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்களோ அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. தவறாக பயன்படுத்தாமல் கரெக்டாக இருக்க நம்ம ட்ரை பண்ணணும். மனிதர்களாகி நம்ம எப்போதுமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுவோம், தவறுங்கிறது கண்டிப்பாக பண்ண தான் செய்வோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் யோசிச்சோம் அப்படின்னா அந்த தவறை நம்ம பண்ணவே மாட்டோம். இப்போ யாராச்சும் ஒரு ஆளை நம்ம போய் அடிக்க போகிறோம், அடித்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ன நினச்சிருப்போம், ஏன் நம்ம அடித்தோங்கிறத கண்டிப்பாக நம்மளோட மைண்ட்லேயோ மனசுலையோ என்ன பண்ணுவோம், யோசிப்போம். ஒரு நல்ல மனதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது மாதிரி பண்ணியிருக்க கூடாதே அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்போம். அது மாதிரி நம்ம அடிக்கிறதுல மட்டும் கிடையாது, சின்ன பண்ணுற தவறுகளையும் என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷம் யோசிச்சு இதை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சிங்க அப்படின்னாவே தவறு பண்ணவே நம்ம நினைக்கவும் மாட்டோம், செய்யவும் மாட்டோம். சரியா? அதனால நீங்க என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் நம்மள அலோவ் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம தவறாக பயன்படுத்தாதீங்க. சரியா? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தான் சொல்லிட்டு. அதனால நம்ம பிள்ளைங்க அப்படின்னா இங்கே மட்டும் கிடையாது, வெளியே நீங்க போய் சொல்லலாம். யாரும் தப்பு பண்ணா என்ன பண்ணலாம், இது மாதிரி பண்ணக்கூடாது, இல்லாட்டி அவங்களோட நம்ம சேர்ந்து அந்த காரியத்தை செய்யக்கூடாது. சரியா? இன்றைய நாள்ல இருந்து நம்ம இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கலாம். சுதந்திரங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. நான் வந்து ஃப்ரீடமா இருப்பேங்கிறது ஓகே, ஆனா நம்ம அதை எப்படி சரியா பயன்படுத்தணுமாங்கிறது தான் முக்கியம். சரியா? நம்ம பெண்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆண்களுக்கு நிகராக தான் பெண்கள் இருக்காங்க, யாரும் கீழெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரி, அதனால நம்ம பிள்ளைங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், முன்னுதாரணமா இருக்குமே நாங்க நம்புறோம். நீங்க இருக்கீங்களா? இதை நம்ம ட்ரை பண்ணலாம். தவறு செய்யறத யோசிச்சு அதுக்கடுத்து நம்ம எப்படி மீண்டு வரணும், அதை பண்ணக்கூடாதுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னைக்கு இதை நம்ம கற்றுக்கணும். சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுதந்திரங்கிறது சுற்றுறது மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸுக்கு கட்டுப்படுத்து அவங்களுக்கு நம்பிக்கை கெடுக்காம இருக்கிறது ஒரு சுதந்திரம். சரியா? அவங்க நம்பிக்கை நம்ம கெடுக்காம இருக்கணும். அப்போதான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போறப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. அடுத்த லெவலுக்கு நம்ம பிள்ளைங்க போகணும்னு தான் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே ஆசைப்படுவோம். சரியா? நாங்களாம் நிறைய பொண்ணுங்களை இங்கே வந்திருக்க பொண்ணுங்க மட்டும் இல்லை, நிறைய பேரை நாங்கள் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணுறப்போ அவங்க சொல்கிற இதெல்லாம் கேட்குறப்ப அவங்க பயமாக இருக்கும். சரியா? அந்த பயத்தை போகணும் அப்படின்னா நீங்கள் இருந்து நல்லபடியாக பிடிச்சி வேலையில் போய் இருக்கிறது தான் என்ன பண்ண முடியும், நாங்கள் நம்ப முடியும். கண்டிப்பாக இல்லை. அதனால் நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக இருந்து நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை என்ன பண்ணணும், சுதந்திரமாக வளர்க்க ட்ரை பண்ணணும். சரியா? இன்றைய நாளில் நீங்கள் எல்லாரும் அடுத்து ஈடு கொடுப்பாங்க, சாப்பிட்டு இந்த சுதந்திரத்திற்காக நம்ம இதோட நிறைவு செய்யணும். சரியா? வாய்ப்பு வைத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்மளே பண்ண தப்பு தான் தெரியுமா, யாராவது ஒருவங்க நல்லா பேசுறாங்க, ஒருவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னா பாராட்ட மாட்டோம். சரியா? பாராட்டவே டைம்